ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரவையை வச்சு இன்றைக்கி நான் வந்து 1 டம்ளர் அளவு ரவை எடுத்திருக்கேன். இந்த 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பில் வானல் வச்சாச்சு. வானல் வச்சுட்டு ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துப்போம். இப்போது இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் தனி மிளகாத்தூள், இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். தண்ணி இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கணும். கட்டி இல்லாமல் இதை வந்து நம்ம ரவையை சேர்த்துட்டு நல்லா கிண்டணும். அது வந்துட்டு நம்ம அது வேகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா ஒரு ஸ்டேஜில் அது அப்படியே பந்து மாதிரி வரும். அது வரைக்கும் நம்ம வந்து கட்டி தட்டாமல் அப்படியே கிளற வேண்டிதான். நீங்கள் வந்து சிம்மில் வச்சுக்கலாம், ஏன்னா தெறிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் டைட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 2-3 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நம்ம அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம போட்டிருக்க அந்த மிளகாத்தூள், உப்பு எல்லாமே ரவையோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பாருங்கள், லைட்டாக பந்து மாதிரி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனில் போய்ட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். இது வந்து உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு. ஸோ அதனால் ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இதில் வந்துட்டு பேசிக் மசாலா தான், கொஞ்சம் தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சீரகத்தூள், இதுதான் நான் சேர்த்துருக்கேன். வேறு எதுவும் பெருசாக எதுவும் சேர்க்கல. இது கூட கொஞ்சமாக பொடியை கட் பண்ண வெங்காயம் அதுதான் சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சம் தனியாத்தூளும் அதில் ஆட் பண்ணிக்கணும். சேர்த்துட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லித்தழை இதை சேர்த்துட்டு இப்போ நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெவியெல்லாம் இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ எடுத்தாச்சு. இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஆற வச்சுருக்க அந்த ரவை வந்து நல்லா ஆறணும். இப்போ வந்து ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அந்த ஆறின மாவை எடுத்துகிட்டு வந்து நம்ம இதில் சேர்த்து நல்லா அதை வந்து மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது இப்போ கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்குது. இருந்தாலும் சரி ஓகே நம்ம மாவு பிசைஞ்சிடலான்னு நான் ட்ரை பண்ணேன். ஆனால் ரொம்ப சூடாக இருந்துச்சு. அப்புறம் வந்து சரி ஓகே நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பிசைஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு நான் வச்சிட்டேன். இதை மாதிரி பிளேட்டில் போட்டு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் ஃபேனில் ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ சரியாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சமாக கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா உருண்டையாக நம்ம வந்து அதை ரெடி பண்ணி எடுத்துக்க வேண்டிதான். இப்போ கொஞ்சமாக கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கப் மாதிரி ரெடி பண்ணணும். இதில் வந்து கொஞ்சம் கிராக் விழாமல் செய்யணும். நான் ஃபஸ்ட்டு இது செய்யும்பொழுது எனக்கு லைட்டாக கிராக் வந்துச்சு. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு திரும்பி வந்து நான் இதை செய்தேன். நம்ம நார்மல் செய்வோம் இல்லையா, ஒரு கப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார ஸ்டஃபிங் வச்சுட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா உருண்டையாக உருட்டிட்டு அப்படியே ஃப்ளாட்டாக தட்டி விட்டோம்னா நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இதில் லைட்டாக கிராக் வந்துடுச்சு. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அதை நல்லா மாவை பிசைஞ்சிட்டு இப்போ வந்து ரெடி பண்ணால் கரெக்டாக வந்துச்சு. இதை பாருங்கள், இப்போது அடுத்த கப் செஞ்சுட்டு கொஞ்சமாக உள்ள ஸ்டஃபிங் வச்சு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரவுண்டாக தட்டி எடுத்துக்க வேண்டியதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்துட்டு ஆக்சுவலாக இந்த ரெசிபி வந்து எண்ணெயில் தான் பொரிப்பாங்க. நான் வந்து எண்ணெயில் பொரிக்க வேணான்னு சொல்லிவிட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு தோசைக்கல்லில் போட்டேன். எண்ணெயில் போடுறதுக்கும் தோசைக்கல்லில் போடுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், எண்ணெயில் நம்ம வந்து போட்டு பொரித்தோம்னா சீக்கிரமாக அது வந்து வேலை முடிஞ்சிடும். இது தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். ஆனால் பொறுமையாக நம்ம செஞ்சு எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் ரொம்ப ஈஸியாக
ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது. இப்போ பாருங்கள், அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சுட்டு நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும் அந்தளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெய் சூடானதும் ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து வந்து எல்லாத்தையுமே திருப்பி வச்சுட்டேன். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து கருகிலாம் போகாது. அதனால் கொஞ்சம் கலர் வந்து இதே மாதிரியே தான் இருக்கும். நம்ம நல்லா அதை கிறிஸ்பாகிற வரைக்கும் நம்ம வந்து தோசைக்கல்லில் வச்சு நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். நீங்கள் எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும். தோசைக்கல்லில் போட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ பாருங்கள், இது நல்லா மொறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து சாஸ் இல்லை மைனஸ் எது கூட வேணாலும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ரெட் சட்னி ஏதாவது இருந்தாலும் அது கூட சாப்பிடலாம். இது ரொம்ப மைல்டாக இருக்கும். அது நம்ம சாப்பிட்றது வந்து நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நான் இதை வந்து நல்லா திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். நல்லா மொறுன்னு சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சூப்பராக நம்மளோட ஆலு டிக்கி நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.